உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்ல பிதாவே, நல்ல தருணத்திலே, நல்ல மாலை நேரத்திலே நல்ல ஒரு மழையை கொடுத்திருக்கிறீர். தினந்தோறும் இந்த நேரத்தில் நல்ல மழையை கொடுத்து எங்களுடைய நீர் பற்றாக்குறையை தீர்த்து நல்ல குடிநீரை மழைநீரை கொடுத்திருக்கிறோம் என்று செலுத்துகிறோம். நீர் பாராட்டிய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிற நாட்களிலே எப்படி இருக்க போகிறதோ நீர் எங்கள் பாதுகாப்பின் விசுவாசத்திலே நாங்கள் தரிக்கத்திருக்கிற கூட்டமாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும் எல்லாவற்றையும் உமது காற்றில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆதியும் அந்தமாய் இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நீ நடப்பிக்கிற காரியங்கள் ஒவ்வொருத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஞானத்தையும் அன்று என்று உங்களுக்கு வேண்டிய பலனையும் கொடுத்து நீர் காப்பாற்ற என்று விசுவாசிக்கிறோம். முழுமையாக வழிநடத்தும், ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அருமையான நாள் கர்த்தர் நம் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ஒரு அருமையான தருணம். மற்றவருடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு நல்ல காலத்தையும் நேரத்தையும் கர்த்தர் நம் தொழில்களை வைத்திருக்கிறார். சேர்ந்து மையப்படுத்துவோம், சுத்திகரித்துக் கொள்வோம், நம்மை நாமே சோதித்தறிவோம். Wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். மகிமையுள்ள ராஜனுக்கு மகிமையும், ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாவதாக. ஆமென். முதல் பாடல் சேர்ந்து பாடுவோம். தெரிந்த பாடல், தமிழ் பாடல். அனைவரும் சேர்ந்து பாடி தேவனை நாம் துதித்து மகிழ்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என்னும் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும்,
பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தேடுவீர். ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தேடுவீர். கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும் சங்கீதம் 4ஆம் அதிகாரம், சங்கீதம் 1-8 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தேவமைக்காய் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Psalms chapter 4 verse 1-8. Please read and get the God's blessings for you and your family. Answer me when I call to you, my righteous God. Give me relief from my distress. Have mercy on me and hear my prayer. How long will you people turn my glory into shame? How long will you love delusions and stake false gods? Know that the Lord has set apart his faithful servant for himself. The Lord hears when I call to him. Tremble and do not sin. When you are on bed, search your heart and be silent. Offer the sacrifices of the righteous and trust in the Lord. Many, Lord, are asking, who will bring us prosperity? Let the light of your face shine on us. Fill my heart with joy when their grain and new wine abound. In peace I will lie down and sleep, for you alone, Lord, make me dwell in safety. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு உதவும்படியாக, மற்றவர்களுக்கு இவர்கள் ஒரு உதவியாக இருக்கும்படியாக, சாட்சியாக இருக்கும்படியாக கர்த்தர் இவர்களை தெரிந்து கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். 2வது பாடல் ஒரு ஆங்கில பாடல், என்னோடு சேர்ந்து பாடும்படி அவங்களை அன்போடு அழைக்கிறேன். Second song, it's an English song. Let's sing and glorify God together. Thy loving kindness is better than life. Thy loving kindness
is better than life. My lips shall praise thee, thus will I bless thee. Thy loving kindness is better than life. I'll lift up my hands unto thy name. I'll lift my hands up unto thy name. My lips shall praise thee, thus will I bless thee. I'll lift up my hands unto thy name. Thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. My lips shall praise thee, thus will I bless thee. Thy loving kindness is better than life. I lift up my hand unto thy name. I lift my hands up unto thy name. My lips shall praise thee, thus will I bless thee. I lift my hands up unto thy name. என் கரங்களை பரத்திற்கு நேராக நான் ஏந்தி நான் பார்ப்பேன். என் தேவன் அனைத்தையும் அருள்வார். ஆமென். யூதா 1 அதிகாரம் 20-25 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Jude chapter 1 verse 20-25. Please read and get the God's blessings for you and your family. But ye, beloved, building up yourselves on your most holy faith, praying in the Holy Ghost. Keep yourselves in the love of God, looking for the mercy of our Lord Jesus Christ unto eternal life. And of some have compassion, making a difference, and others save with fear, pulling them out of the fire, hating even the garment spotted by the flesh. Now unto him that is able to keep you from falling, and to present you faultless before the presence of his glory with exceeding joy. To the only wise God our Savior be glory and majesty, dominion and power, both now and forever. Amen. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்து அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து நீதியின் பாதையில் நடத்தி கர்த்தர் இன்னும் செழிப்பான ஆசீர்வாதங்களை சுத்தத்தை கொண்டு ஏற்ற வழிகளை கொடுப்பாராக. ஆமேன். 3வது பாடல் தமிழ் பாடல், அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். சேர்ந்து பாடி தேவனை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா,
அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எடுத்தவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டி வாசித்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Revelation chapter 3:16. Please read and glorify God's name and receive His blessings eternally. So then, because thou art lukewarm, and neither cold nor hot, I will spew thee out of my mouth. Amen. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல வசனங்களை கொடுத்திருக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமுள்ள காரியங்களை சாட்சியாக நீங்கள் சொல்லும்படியாய் உங்களை அழைக்கிறேன். அதற்கு முன்பதாக ஒரு 4வது பாடலை பாடிவிட்டு தேவ சாட்சிக்கு நாம் செல்வோம்.
I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. I'll rejoice, for he has made me glad. He has made me glad, he has made me glad. I'll rejoice, for he has made me glad. He has made me glad, he has made me glad. I'll rejoice, for he has made me glad. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say, this is the day that the Lord has made. I'll rejoice, for he has made me glad. He has made me glad, he has made me glad. I'll rejoice, for he has made me glad. He has made me glad, he has made me glad. I'll rejoice, for he has made me glad. The book of Acts, chapter 17, verse 30. Please read and get the God's blessings for you and your family. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். And the times of this ignorance God winked at, but now commandeth all men everywhere to repent. Amen. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்பதே. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாட்சியின் நேரம். உங்கள் சாட்சிகளை தேவ மகிமைக்கென்று நீங்கள் சொல்லும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். Testimony time. Please share testimonies for the glory of God and praise his name. All praise and glory to God. Sir, can you hear me? Sir, can you hear me? Yes, ma'am. Loud and clear. Yes, sir. All praise and glory to God. இந்த நாளும் சரி, என்னையும் குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்து இந்த மாசம் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஹாஃப் மந்த் வரைக்கும் கடந்து வந்திருக்கோம். எங்களோட தேவையெல்லாம் சந்திச்சு எங்க பத்திரமா பாதுகாத்துறதுக்கு இதுக்காக நன்றி. அண்ட் இந்த நாளுமே சரி, God was there with me. and இப்போ கூட நேற்று மாதிரி நான் இன்னைக்கு வெளியே போயிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து அங்கேயும் சரி, எங்களுக்கு அந்த அவ்வளோ மழை பெஞ்சாலுமே எனக்கு நான் ஒதுங்கிறதுக்கு நல்ல இடத்த கொடுத்தாரு. அண்ட் மழை முடிகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ ஹெவியா பேஞ்சிட்டே இருக்கு. 7:30 ஆகிட்டே இருக்கு, மழை நிக்கல. ஸோ நான் ஒரு செகண்ட் நினைச்சு சரி மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது, இல்லை அது லேட்ன்ற மாதிரி நினைச்சேன். பட் கரெக்டா 7:45 7:50 கரெக்டா கொஞ்சம் தூரலோன்னு மழை நிப்பாட்டுச்சு. ஸோ அப்ப எடுத்து வண்டி எடுத்து கரெக்டா வந்தேன். அப்பயுமே வரும்போது சரி, எங்க ஏரியால வந்து அவ்வளோ தண்ணி 2-3 இடத்துல நல்லாவே ஸ்லிப் ஆச்சு. பட் அவர் பிரேஸ் இருந்துதான் எந்த ஒரு இடத்தையும் வண்டியோட விழுல. அண்ட் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சரி, ஸ்டெப்ஸ் கிட்ட தண்ணியா இருந்திருக்கு, நான் கவனிக்கல. ஸோ ஒரு இடத்துல வலிக்கிட்டேன். பட் அவர் பிரேஸ் சொல்லிட்டுதான் டக்குனு வந்து செவுத்து தான் நான் பிடிச்சேன். அந்த பக்கம் இருக்க அந்த ஹேண்டில் கூட நான் பிடிக்கல. ஸோ டக்குனு செவுத்து தான் பிடிச்சிருக்கேன். நான் ஃபோர்ஸா கீழே விழாதபடிக்கு என் கால்லாம் எதுவுமே சுடுக்கல. ஸோ அவர் பிரேஸ் சொல்லிட்டுதான் ஃபார் பீயிங் வித் மீ ஆல் டே. அண்ட் நான் கரெக்டா வீட்டுக்குள்ள என்டர் ஆற 7:59 ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ I'll praise and glory to God for giving me the chance to attend the meeting and for being with me the whole day today. I'll praise and glory to God. Thank you, sir. Glory be to God for the wonderful testimony. May God use her mightily in the forthcoming days to say more and more testimonies of what God's miracle has taken place in her life. Glory be to God. Any more testimonies for the glory of God? சாட்சியை நீங்கள் சொல்லும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலும் நல்ல உணவை கொடுத்திருக்கிறார், நல்ல மழையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு
நாளை கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மென்மேலும் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய், நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கும்படியாய், ஜெபங்களை எல்லாம் பதில் கொடுக்கும்படியாய் கர்த்தர் இன்னும் நெருங்கி நம்மோடு இசைந்திருக்கும்படியாய், இடைப்பட்டிருக்கும்படியாய் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சாட்சியின் பாடல், ஒரு நன்றி பாடலை பாடி தேவசேதிக்கெல்லாம் கடந்து செல்வோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை பொழுது நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை நான் கற்றுக்கொள்கிறபடினாலே நீ எங்களோடு பேசும்படியாய், இடைப்படும்படியாய் ஆண்டவரே இந்த நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய அருமையான ஒரு வார்த்தை இந்த நாளிலே நமக்கு யூதாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 20-25 வசனங்கள் முழுவதுமாக இருக்கிறது. எடுத்து வாசிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இந்த இடத்துல குறிப்பிடப்படுற ஒரு அருமையான காரியம், மகா பரிசுத்தமான விசுவாசம். சாதாரண விசுவாசம் இல்லை, மகா பரிசுத்தமான ஒரு தெய்வத்தை நாம் வணங்குகிறபடினாலே, அவர் பரிசுத்தமாக இருக்கிறபடினாலே அவர் மீது நாம் வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமாக இருக்கும். அந்த விசுவாசத்தின் மேல் நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ, நித்திய ஜீவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த வாழ்வு இன்று இரவு முடியலாம், நாளை காலை முடியலாம். ஒருவேளை 2 வாரங்களோ 2 மாதங்களோ 2 வருடங்களோ
இன்னும் எப்போ முடியும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இதற்கு அப்புறமா இருக்க போகிற நித்திய வாழ்விற்காக நாம் போராடும் பொழுது அதனுடைய சமாதானத்தை இந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நாம் இந்த வாழ்க்கைக்கு நாம் இன்னும் அதிகமாக முயற்சி செய்யும் பொழுது அந்த வாழ்க்கையை மறந்து விடுகிறோம். நம்முடைய விசுவாசம் குன்றி விடுகிறது, நம்முடைய நம்பிக்கையும் குன்றி விடுகிறது. நித்திய ஜீவனுக்கு நாம் எதுவும் செய்யாதபடினாலே இந்த வாழ்க்கை நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது, போர் அடிக்கிறது. 22ஆம் வசனம் சொல்கிறது, அல்லாமலும் நீங்கள் பக்தியுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். காரணம், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த சூழல் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழல், சந்தோஷம் இல்லாத சூழல். உலகத்தை நினைக்கும் பொழுது எப்பொழுதும் ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். தேவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, வசனங்களை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, நித்திய வாழ்வை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும். நாம் நம்முடைய ப்ரையாரிட்டிஸை நம்ம எங்கே வைக்கிறோன்றது தான் முக்கியம். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, நித்திய வாழ்வுக்கென்று உங்களை நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய், இரக்கத்தை பெறும்படியாய் அவருடைய அன்பிலே காத்து கொண்டு பெறுவதற்காக நாம் காத்திருக்கிறோம். விசுவாசமும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண ஞானத்தினால் அல்ல, பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து இரக்கம் பாராட்டி சிலருக்கு அக்கினிலிருந்து இழுத்து விட்டு பயபக்தியுடன் ரட்சித்து கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் அவர்களை சேர்க்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய இந்த சரீர இந்த மாம்சம் கரைப்பட்டிருந்தால் அந்த வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளும்படியாய் எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்ற நிறுத்தவும் வல்லமையுள்ளவராயும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராக தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். We need to be ready each and every moment to live that eternal life. If we are driving in this world with an LRR, our main stream, our main race is going to be in the eternal kingdom. ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் ஒரு LLR வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இந்த LLRை வச்சுட்டு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. அதுக்கு லைசன்ஸ் வேணும். இந்த லைசன்ஸ் எங்கே சொல்லுபடியாகனா நித்திய வாழ்வுக்காக. இந்த நித்திய வாழ்வுக்கை நாம் நோக்கி நாம் பார்க்கும் பொழுது இன்னும் பெரிய ரோட்டில் இன்னும் தாராளமாக சந்தோஷமாக ஓட்டிகிட்டு போகலாம். இந்த LLR வச்சு ஓட்டிட்டு போகும்போது அநேக பிரச்சனைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். எப்போ யார் என்ன அப்படி யோசித்து கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நோக்கங்களை நித்திய வாழ்வுக்கு என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை ரொம்ப ரசனையுள்ளதாக ரம்மியமாக இருக்கும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை நமக்கு போர் அடித்துவிடும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். So then because that art lukewarm and neither cold nor hot, I will spew thee out of my mouth. நீ இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை நான் என் வாய் என்று வாந்தி பண்ணி போடுவேன். யோனானுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது விசுவாசம் இருந்தும் இல்லாமல் இருக்கிற காரியத்தினாலே கர்த்தர் அவனை ஒரு மீன் மூலமாக விழுங்க செய்து கரையில் கக்கி போடுறது போல நாம் விசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தை பற்றி பேசிக்கொண்டிருப்போம் என்றால் இது நடக்கும் என்று நாம் விசுவாசத்தை கொண்டு இல்லை நடந்துடுச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை பார்த்து அனலும் இல்லா குளிர் இல்லாதனால அவருடைய வாயில் நம்முடைய வாந்தி பண்ணி போடுவார். இப்படியா இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நாம் நம்முடைய மனக்கண்களை திறந்து தேவனை நோக்கி பார்த்து இன்னும் மென்மேலும் அவர்களை வளர முடியாய் கர்த்தர் நமக்கு கிரியை செய்து கொடுப்பார். ஜெபத்தின் மூலமாகவும் விசுவாசம் மூலமாகவும் கேட்ட காரியங்கள் அனைத்தையும் தேவன் நமக்கென்று தந்தருள்வார். இது கர்த்தருடைய ஒரு பெரிதான ஒரு இரக்கத்தினுடைய ஒரு காலம். இந்த காலத்திலே நாம் இன்னும் அதிகமாக நம்மை மற்ற சில காரியங்களிலே ஆழ்த்தி கொண்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையை சொல்ல போனால் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து மடியின் மீது வைத்துக் கொள்வோம். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெளியில் போகிற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுக்கிற கதையாக இன்றைக்கு தேவையில்லாத அநேக பிரச்சனைகள். நல்ல தேவனுடைய தாசர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை விசுவாசத்திலேயே வாழ்வாங்க. நான் மற்றவர்களை நான் பார்க்கவில்லை, கேட்டிருக்கிறேன். ஆனால் அனுபவத்திலே என்னுடைய தகப்பனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆவியிலே மற்றும் அவரோடு வாழ்ந்த நாட்களை நான் பார்க்கும் பொழுது எல்லாமே விசுவாசம். வீட்டில் தானியம் இல்லை, அரிசி இல்லைன்னா விசுவாசம். ஜெபத்தில் ஆண்டவர் எப்படியாவது கொடுத்துருவார். இப்படியாய் இந்த வாழ்க்கையை நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு நம்முடைய விசுவாசம் அவர் மீது இருக்க வேண்டும்.
விசுவாசம் இல்லாமல் போகும் பொழுது அந்த இடத்துல தேவன் இடைப்பட மாட்டார். அவர் கேட்கக்கூடிய அனைத்து காரியங்களும் விசுவாசத்தில் இருக்கிறது. He does not ask your money nor your fame nor anything. உங்கள் பொண்ணோ பொருளையோ உங்கள் பணத்தையோ அவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்கலாம் அவருடைய நேரம், அவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவர் ஆண்டு பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதல் போட்டிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளிடுகிறார். சில காலங்கள் விட்டு விடுவார் ஆண்டவர். சரி, எவ்வளோ தூரம் போறியோ போ, என்ன பண்ணுறியோ பண்ணு, பரவாயில்ல, ஒரு நாள் வரும். ஆனால் அப்படி இருந்த நாட்களுக்கும் மாறாக இப்பொழுது எல்லா மனுஷரும் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஏன்னா கடைசி நாட்கள் சம்பித்திருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களிலே, ஒரு சில வாரங்களிலே, மாதங்களிலே, வருஷங்களிலே நாம் தேவனை நாம் மறுமையை நாம் பார்க்க போகிறோம். அதற்கென்று கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்களை அந்த ஒரு நித்திய வாழ்விலே, நித்திய ராஜ்யத்திலே இடம்பெறும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அதன் நிமித்தமாக அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். And the times of ignorance God winked at, but now commandeth all men everywhere to repent. This is what God says. மறுமையுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நாம் என்ன தயாரித்து செய்து கொள்வோம். இந்த வாழ்க்கையை நாம் சமாதானமாக வாழ்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனாலும் நீ அகாதமான பள்ளத்திலே தள்ளுண்டு போனாய். Yet thou shalt be brought down to hell, to the sides of the pit. நாம் ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, ஏதாவது ஒரு காலத்து நிமித்தமாக, ஏதாவது ஒரு பிரச்சனை நிமித்தமாய் நாம் ஏதாவது ஒரு சூழலில் கீழே தள்ளுண்டு போயிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கும்படியாக வந்திருக்கிறார். அவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அவரை மீட்டுக் கொள்வார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்வது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதையுங்கள். நீங்கள் பரிசுத்தமான ஒரு சந்ததி, பரிசுத்தமான ஒரு ராஜ்யம், பரிசுத்தமான ஒரு படைப்பு. நீங்கள் உங்கள் நாய்களுக்கு கொடாதையுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதையுங்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம், கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிதான கிருபை, ஆசீர்வாதம் எல்லாம் மற்ற யாவருக்கும் இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை பன்றிகளுக்கு முன் முத்துக்கள் போல நீங்கள் போடாதையுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். தேவையில்லாத இடத்துல நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, தேவையற்ற காரியங்கள் சிந்திக்கும் பொழுது, தேவையுள்ள காரியங்களையும் பக்தி வரத்தை நாம் விட்டுவிடும் பொழுது, இப்படியாய் அந்த பிரச்சனைகள் நம்மளை பீருண்டு போடும். நாம் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக சிக்கிண்டு போவோம். நமக்கு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமாகி போய்விடும். இந்த இரவிலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற காரியங்கள் இப்படியா இருக்கிறது. மத்தேயு எழுதும் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 45-46 வசனங்கள். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. Again, the kingdom of heaven is like unto a merchant man seeking godly pearls. அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். Who when he had found one pearl of great price, went and sold all that he had and bought it. இப்படியாக நல்ல முத்தாய் இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தையும் நித்திய வாழ்வையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் விசுவாசத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உணர்த்தி கொண்டிருக்கிறார். தேவையில்லாத காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும்படியாய், தேவையில்லாத விஷயம் யோசித்துக் கொண்டிருக்கும்படியாக நாம் இருப்போம் என்றால் நித்திய வாழ்வை நாம் இழந்து விடுவோம், சந்தோஷ சமாதானத்தை இழந்து விடுவோம். கர்த்தர் இன்று இரவிலே நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் அவரை முற்றிலுமாய் தேடும்படியாய் தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. கண்களை யாவரும் மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கக்கூடிய அருமை மகள் வர்ஷா அவர்கள் முன் வந்து இறுதி ஜெபத்தை செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு சுவாமி நன்றி ஏசப்பா, நன்றி சுவாமி ஏசப்பா. அந்த அற்புதமான நாளை கொடுத்த கிருபைக்கா நன்றி சுவாமி ஏசப்பா. அனைத்து பேருக்கு இல்லாத ஒரு பிரார்த்தனை சுவாமி ஏசப்பா. அனைத்து பேர் உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க சுவாமி. இந்த நாளும் ஏசப்பா எங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்து எங்களை பத்திரமா பாதுகாத்து சுவாமி இன்னைக்கு எங்க கூட நீங்க பேசின கிருபைக்காக நன்றி சுவாமி ஏசப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைடிங் us beautifully through this meeting சுவாமி. இந்த மீட்டிங் மூலயமா சுவாமி நாங்க எந்தெந்த நேரத்துல எந்தெந்த விஷயங்களும் நாங்க கலக்கமா இருக்கோமோ, டிப்ரெஸ்ஸா இருக்கோமோ ஏசப்பா, எங்களோட எல்லா கொஸ்டின்ஸ் எல்லா தேவையிலையும் நான் கொடுத்துருக்கீங்க சுவாமி. அதுக்கு நன்றி ஏசப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஏசப்பா. சுவாமி இன்னைக்கு வர தடைப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி ஏசப்பா. அவங்களுக்கு என்ன தடை இருக்கு, என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னு தெரியல சுவாமி ஏசப்பா. அநேக பேர் இந்த மீட்டிங் சுவாமி நிறைய பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க சுவாமி, நிறைய ஹீலிங் கொடுத்துருக்கீங்க சுவாமி.
அவங்க ரெகுலரா வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இயேசுவாமி. அவங்களுக்கு இருக்கிறதான தடையோ டிஸ்ட்ராக்ஷன் தெரியல இயேசுப்பா. இயேசுப்பா, I give all those families into your hands இயேசுவாமி. இயேசுப்பா, I give all the family the members of this meeting இயேசுவாமி எல்லாரும் உங்க கையில ஒப்படைக்கிறேன். அப்பா ஐயா, நீங்களே அவங்களுக்கு பத்தி பேசுங்க இயேசுவாமி. God give them the way to come for the meeting again and join back இயேசுப்பா. இயேசுவாமி, I give Sir's family into your hands இயேசுப்பா. Thank you so much for wonderful work you deliver through him, Jesus Swami, Nandi, Jesus Swami. God bless the family abundantly, bless his health, bless our customers, auntie's health. Yesappa, மூணு பேர் எங்க வெளியே போயிட்டு இருந்தாலும் சேஃபா வரணும் Jesus Swami. God, let your wall of fire protect that family, Jesus Swami. அந்த குடும்பத்துல சமாளித்து தாங்க Yesappa. அந்த குடும்பத்துல எல்லாம் தேவையும் சந்திச்சு தாங்க Jesus Swami. Yesappa, there is mercy உன் கையில ஒப்படைக்கிறேன் Swami. Yesappa, இந்த நாள் வரைக்கும் இந்த மெஸ்ஸியை ஸ்டார்ட் பண்ணி Jesus Swami. கண்டினியூஸா நல்லபடியா பண்ண கொண்டு இருக்க கிருபைக்கா நன்றி Yesappa. God bless the ministry abundantly. அந்த மெஸ்ஸி தேவையான என்ன தேவையும் அந்த குடும்பத்துக்கு சந்திச்சுட்டாங்க ஏசப்பா. ஏசப்பா, அந்த குடும்பத்து நிமித்தமா இயேசுவாமி, அந்த குடும்பத்தை இவ்வளவு ஃபேமிலிஸ்க்கு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்க இயேசுவாமி. அதுக்கு நன்றி ஏசப்பா. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நீங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்களோ, அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்றது, சாங்ஸ் ரிலீஸ் பண்றது, என்னென்ன பிளான்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க ஏசப்பா, அந்த பாதையில அந்த குடும்பத்தை வழி நடத்துன்னு உங்களோட தேவையில் எல்லாத்தையும் சந்திச்சுட்டாங்க இயேசுவாமி. ஏசப்பா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் டே யூ பிளஸ்ட் அஸ் வித் இயேசுவாமி. ஏசப்பா, இந்த நாளும் இயேசுவாமி எங்களுக்கு நல்ல மழையை கொடுத்துருக்கீங்க இயேசுவாமி. அதுக்கு நன்றி ஏசப்பா. எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சேஃபான ஒரு வீட்டு கொடுத்துருக்கீங்க இயேசுவாமி. அதுக்கு நன்றி ஏசப்பா. இயேசுவாமி, இந்த நாளிலும் இயேசுவாமி, I pray for all the families and all the people who are sick today இயேசுவாமி. யாரெல்லாம் சுகவீனப்பட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் டாக்டர்ஸ் கிட்ட இருக்காங்க, யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன் இயேசுவாமி. God bless them all abundantly இயேசுவாமி. அவங்களுக்கு அந்த சுகத்தை தாங்க இயேசுப்பா. God, you're the greatest doctor, the greatest healer I've ever known இயேசுவாமி. God, touch all of them இயேசுவாமி. யாரெல்லாம் கோவிட்ல இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்களோ, யாரெல்லாம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்து இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் அந்த கம்ஃபர்ட்டை தாங்க இயேசுவாமி. I pray for all the families who have lost their job, who have lost their house, who have lost their loved ones during this pandemic situation இயேசுவாமி. God bless them all abundantly. அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சு தாங்க இயேசுவாமி. அவங்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க இயேசுப்பா. இந்த நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா கிருபைக்கும் நன்றி இயேசுவாமி. All this I ask in your most blessed, matchless and holy name, Jesus Christ. Amen. கர்த்தர் தாமே இந்த விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையிலே அவருடைய தூய சுத்தத்தின்படி கர்த்தர் பதில் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபத்தை ஏறெடுத்த அருமை மகள் வர்ஷாவை கர்த்தர் மென்மேலும் உயர்த்தி பின் நாட்களிலே கர்த்தருக்கு மகிமையாக ஊழியத்தை செய்யும்படியாகவும் அநேக கர்த்தர்களுடைய பாட்டு ஒரு ராஜ்யத்திலே இணைக்கும்படியாகவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நாளிலே கலந்து கொண்ட குடும்பத்தோடு இருக்கும்படியா ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி கர்த்தர் உங்கள் தேவையெல்லாம் சந்தித்து உங்களை இன்னும் அவருடைய அண்டையிலே சேர்த்துக் கொள்வாராக. Stay blessed, God bless you and God be with you and God take care of you. Amen.